அம்மா ஆடு கொடுத்தாங்க, நாங்கள் நல்லா இருக்கிறோமுங்க. இவரே தான் என்றைக்கும் வரணுமுங்க, எங்களுக்கு நல்லது பண்ணணுமுங்க. அம்மா ஆளாட்டா நல்லது பண்ணுறாருங்க. எங்களுக்கு நீங்கள் தான் துணையிருந்து எங்களுக்கு நல்ல முறையாக காப்பாற்றணுங்க. நிம்மதியாக கஞ்சி குடிக்குங்க. 2 பொட்ட பிள்ளைங்க ஒரு பாடு கஷ்டமாக இருந்ததுங்க. இப்போ நல்லா இருக்கிறோமுங்க, எந்த குறையும் இல்லைங்க. வாக்களிப்பீர் இரட்டை இலை சின்னத்திற்கு. திமுக காரன் சொல்றான், என்ன சொல்றான்? விவசாயிகளின் ஆதரவு பெற்ற சின்னம். அதிமுக காரன் சொல்றான், என்ன சொல்றான்? விவசாயிகளின் ஆதரவு பெற்ற சின்னம். டேய், எங்களுக்கு விவசாயியே சின்னம்டா. என்ன விவசாயி ஆதரவு? எந்த விவசாயி உங்களுக்கு ஆதரவு கொடுத்தான்? சொல்ல பாப்போம். சொல்றாரு ஐயா எடப்பாடி பழனிசாமி, நான் ஒரு விவசாயி, அதனால ஸ்டாலினுக்கு என்ன பிடிக்கல. விவசாயினா என்னன்னு தெரியுமா உனக்கு? மீத்தேன் எடுக்கிறேன்னு சொல்லி இந்த மண்ணின் வளத்தை, விவசாயத்தை அழிச்சு ஒழிச்சிங்களே, அப்ப எங்கடா போச்சு உன் விவசாய உணர்வு? நான் கேட்கிறேன், இப்ப மட்டும் புட்டுக்கிட்டு வருது. நான் கிராமத்தான், நான் விவசாயி, அதனால ஸ்டாலினுக்கும் உனக்கும் என்ன பிரச்சனையோ அதை பேசிக்க. இந்த மண்ணில் நான் கேட்கிறேன், எதுக்கடா கூட்டணி உங்களுக்கு? இந்த சினிமாக்காரங்கெல்லாம் சொல்லி விட்டுருக்கானுங்க, என்னென்ன வட செங்கனாவே எல்லாரும் அருவாள் எடுத்து சுத்திட்டு இருக்கானுங்க, எல்லாரும் வந்து ரவுடிகளும் பொறுக்கிகளும் நிறைந்த பகுதி, ரொம்ப தூசும் துப்பட்டாவும் படிந்த அழுக்கு மனிதர்கள் வாழுகிற பகுதி வட சென்னை அப்படிங்கிற இமேஜை வந்து சினிமாக்காரன் உருவாக்கி வச்சிருக்கிறான். இங்கே தென் சென்னையிலையும் வட சென்னையிலையும், தென் சென்னையில் இருக்கிறவனா என்ன நினைச்சிட்டு இருக்கான்? எல்லாம் சிங்கப்பூர்ல இருக்கிறதா நினைச்சிட்டு இருக்கான். வட சென்னைக்கு போறதுனாவே அவனுங்கெல்லாம் ஐயே அது என்னங்க நீங்க அப்படின்னு அவன் நினைச்சிட்டு இருக்கான். இதுக்கெல்லாம் யார் காரணம்? இதுக்கெல்லாம் யார் காரணம்? இந்த வட சென்னை மக்கள் தொடர்ச்சியாக ஏமாந்து ஏடிஎம்கேக்கு டிஎம்கேக்கு மாத்தி மாத்தி வாக்கு செலுத்திருக்கீங்க. கம்யூனிஸ்ட் கட்சியை கூட நம்பி வாக்கு செலுத்திருக்கீங்க. ஆனா அவர்கள் யாரும் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்யல. அன்பு நண்பர்களே, இந்த பாதாள சாக்கடை திட்டத்தை அவர்கள் இன்று வெறும் நினைச்சு பார்க்கல. குடிநீர், குடிநீர்ல புழு வருது, குடிநீர்ல சாக்கடை வருது. எவனாவது சிந்தித்தானா? யாராவது சொன்னதை கேட்டானா? உங்களுக்காக வந்து நின்றானா? நிதி ஒதுக்கி கொடுக்கலையா அரசாங்கம்? ஒதுக்கி கொடுக்குது, ஆனா இவன் பதுக்கிக்கிறான், ஒதுக்கிக்கிறான். மக்களுக்கு சேவை செய்யறதுக்கு புடிங்கிங்களா? உங்களை தேர்ந்தெடுத்து வச்சிருக்கிறோம். அது என்னது? ஆட்டிக்கிட்டு அப்படியே கார்ல போறது, கார்ல வர்றது. மக்கள் ஒரு இடத்துல போராடிட்டு இருந்தானா நீ அங்க வரணும்ல, என்ன பிரச்சனைன்னு கேட்கணும்ல. அது நம்ம அணியா இருக்கிறவர், நம்ம அன்புமணி ராமதாஸ், அவர் ரொம்ப ஒரு போற்றுதலுக்குரியவர். நம்மலாம் அவரை மரியாதையோட பார்க்கணும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் தான் இந்த ஏடிஎம்கே காரங்களை கரெக்டா கணிச்சு சொன்னாரு. என்ன சொன்னாரு? வெக்கம் கெட்டவர்கள் அப்படின்னாரு. ஓபிஎஸ்சி இபிஎஸ்சி பார்த்து சொன்னாரு, வெக்கம் கெட்டவர்கள், தன்மானம் இல்லாதவர்கள், தயார் நக்கியல் என்று சொன்னார். எவ்வளவு எவ்வளவு உண்மையை சொல்லியிருக்காரு. சரி, இந்த ஆள் என்னப்பா படிச்சவரு, மருத்துவம் படிச்சவரு, இந்தியாவினுடைய முதன்மை அமைச்சராக இருந்தவர், இவர் போய் இப்படி எல்லாம் பேசுறாரு அப்படின்னு நாங்கெல்லாம் கவலைப்பட்டு இருந்தோம். நாம் தமிழர் தம்பி எல்லாம், என்ன அண்ணன், நம்ம அண்ணன் அன்புமணி ராமதாஸ் இப்படி தான் பேசிட்டாருன்னு. ஆனா அவர் பேசினதுல எந்த தப்புமே இல்லைன்னு இந்த இபிஎஸும் ஓபிஎஸும் நிரூபணம் செய்திருக்கிறார்கள். இன்றைக்கு அந்த எவன் தன்னை வெக்கம் கட்டவன் என்று சொன்னானோ, எவன் தன்னை தயார் நக்கி என்று சொன்னானோ, அவன் வீட்டுக்கு போய் அவன் வீட்டுல உட்கார்ந்து சாப்பிட்டு, ஆமா ஆமா நாங்க அப்படியாப்பட்டவங்க அப்படிங்கிறான். ஏண்டா ஏண்டா, பக்கத்து வீட்டுக்காரன் நம்மள ஒரு வார்த்தை கூட குறைச்சி சொல்லிட்டான்னா சாகுற வரைக்கும் அவன் பக்கம் தலை வச்சு படுப்போமா? சிந்திச்சு பாரு, சாகுற வரைக்கும் அவன் பக்கம் தலை வச்சு படுப்போமா? அப்ப என்ன இல்ல? கொள்கை இல்லை, கோட்பாடு இல்லை, திட்டம் இல்லை, ஒண்ணு இல்ல. கூட்டா சேர்ந்துட்டோம்னா ஜெயிச்சிடலாம், கொள்ளையடிச்சிடலாம்னு நினைக்கிறானுங்க. என் தங்கச்சி காளியம்மா வீழ்த்துறதுக்கு விஜயகாந்த் கட்சி வந்து நிக்குது. நம்ம அந்த அம்மாவையும் பாராட்டணும். அவங்களும் நல்ல ஒரு உண்மை விளம்பி அக்கா பிரேமலதா அவர்களை நம்ம வந்து பாராட்டணும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்தியாங்கிற நாட்டை காப்பாத்துறதுக்கு இருக்கிற ஒரே ஆளு நரேந்திர மோடி. ஏன் அப்படின்னா, அவர்தான் புல்வாமா தாக்குதலை மிக சரியாக திட்டமிட்டு செய்தார் அப்படின்னு சொல்றாயா. என்னையா கொடுமை. நான் தம்பிகளை கொஞ்சம் அசந்தீங்கன்னா அவ்வளவுதான். தமிழ்நாடு இன்றைக்கு இரண்டாக பிரிந்து நிற்கிறது. ஒன்று அதிமுக கூட்டணி, இன்னொன்று திமுக கூட்டணி. 2010 மே மாதம் 18ஆம் தேதி மதுரை நகரில்
தனது கட்சி நாம் தமிழர் கட்சியை தொடங்குகின்ற போது அந்த கட்சியினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் அன்றைக்கு தமிழ்கூறும் நல்லுலகுக்கு ஒரு உறுதியை கொடுத்தார். திராவிட கட்சிகளோடு ஒருபோதும் நாம் தமிழர் கட்சி கூட்டணி வைக்காது அப்படின்னு ஒரு உறுதியை கொடுத்தார். தேசிய கட்சிகளோடு ஒருபோதும் நாங்கள் கூட்டணி வைக்க மாட்டோம் என்கின்ற உறுதியையும் அவர் கொடுத்தார். இரண்டாக பிரிந்து நிற்கின்ற திராவிட கட்சிகளுக்கு நடுவில் இன்றைக்கு தனிப்பெரும் சக்தியாக மூன்றாவது பெரும் சக்தியாக நாம் தமிழர் கட்சி தமிழகம் முழுவதும் 40 தொகுதிகளில் இன்றைக்கு நின்று கொண்டிருக்கிறது. அன்பு தமிழ் உறவுகளை, நீ என்னவாக நினைக்கிறாயோ அதுவாக நீ ஆகி விடுவாய் அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. எனக்கு ரொம்ப நாள் அதுல நம்பிக்கை இல்லாமல் இருந்தது. ஆனால் இந்த தடவை இந்த நாடாளுமன்ற வேட்பாளர்களை அறிவித்து தொகுதிகளை அறிவித்து கட்சிகளுக்கு சின்னம் ஒதுக்கிய போது நாம் தமிழர் கட்சிக்கு விவசாய சின்னம் ஒதுக்கிய போது அந்த நம்பிக்கை எனக்கு ஏற்பட்டிருக்கிறது. அன்பு தமிழ் உறவுகளை, ஏன் நம்பிக்கை ஏற்பட்டுச்சு? கட்சி தொடங்கிய நாளில் இருந்து இன்றைக்கு வரைக்கும் விவசாயத்தை நான் அரசாங்க தொழிலாக மாற்றுவேன், விவசாயிகளை நான் அரசு ஊழியர்களாக மாற்றுவேன் என்று நீர் மேலாண்மை குறித்தும் இந்த மண்ணில் இருக்கக்கூடிய மக்கள் குறித்து விவசாயிகள் குறித்து தொடர்ந்து பேசி வருகின்ற செந்தமிழன் சீமான் என்ன நினைத்தானோ அதுவே அவனுக்கு சின்னமாக வந்து அமைந்திருக்கிறது. அன்பு தமிழ் உறவுகளை, சொல்றான் திமுக காரன் சொல்றான், என்ன சொல்றான்? விவசாயிகளின் ஆதரவு பெற்ற சின்னம். அதிமுக காரன் சொல்றான், என்ன சொல்றான்? விவசாயிகளின் ஆதரவு பெற்ற சின்னம். டேய், எங்களுக்கு விவசாயியே சின்னம்டா. என்ன விவசாயி ஆதரவு? எந்த விவசாயி உங்களுக்கு ஆதரவு கொடுத்தான்? சொல்ல பாப்போம், சொல்ல முடியுமா உன்னால? யார ஆதரவு கொடுத்தது உங்களுக்கு? ஒரு நெல்லை போட்டா அந்த நெல்லு 100 நெல் ஆகும். 100 நெல்லை போட்டா அந்த நெல்லு 1 லட்சம் நெல் ஆகும். 1 லட்சத்தை போட்டா 1 கோடி ஆகும். இந்த பூமி பந்துல முத நீ எவன் கண்டுபிடிச்சானோ அவன் தாண்டா விவசாயி. அந்த விவசாயி வம்சத்துல வந்தவங்க நாங்களா, எங்களுக்கு தாண்டா விவசாயம் சொந்தம். சொல்லு, இந்த மண்ணில் ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி விவசாயிகளை மதிச்சுதா? நான் கேட்கிறேன். விவசாயிகளை பத்தி பேசுறீங்க, சொல்றாரு ஐயா எடப்பாடி பழனிசாமி, நான் ஒரு விவசாயி, அதனால ஸ்டாலினுக்கு என்ன பிடிக்கல. விவசாயினா என்னன்னு தெரியுமா உனக்கு? விவசாயி என்பது ஒரு தாய்மை உணர்வு. மற்றவர்களை சாப்பிட வைத்து மகிழ்ச்சி அடைகின்ற ஒரு தாய்மை உணர்வுடா விவசாயம் அப்படிங்கிறது. உனக்கு அந்த தாய்மை உணர்வு இருந்திருந்தா என் மக்கள் 8 வழி சாலை அமைச்ச போது கதறி துடித்தாரே என் தாய், என் தந்தை கதறி அழுதானே, காவல்துறையை வச்சு அடிச்சிய ஒட்டச்சிய, அப்ப எங்க போச்சு உன் விவசாய உணர்வு? உன் தாய்மை உணர்வு எங்க போச்சு? நான் கேட்கிறேன். இந்த மண்ணை தொலை போட்டு இந்த மண்ணில் ஹைட்ரோ கார்பன் எடுக்கிறேன், இந்த மண்ணில் நான் மீத்தேன் எடுக்கிறேன்னு சொல்லி இந்த மண்ணின் வளத்தை விவசாயத்தை அழிச்சு ஒழிச்சிங்களே, அப்ப எங்கடா போச்சு உன் விவசாய உணர்வு? நான் கேட்கிறேன். இப்ப மட்டும் புட்டுக்கிட்டு வருது. நான் கிராமத்தான், நான் விவசாயி, அதனால ஸ்டாலினுக்கும் உனக்கும் என்ன பிரச்சனையோ அதை பேசிக்க. இந்த மண்ணில் நான் கேட்கிறேன், எதுக்கடா கூட்டணி உங்களுக்கு? திமுக காரணம், அதிமுக காரணம், இந்த கட்சிகளை சார்ந்து இருக்கக்கூடிய இந்த கட்சிகளுக்குத்தான் நாங்கள் வாக்களிப்போம் என்று மன ரீதியாக மனது முழுதும் நிறைஞ்சு இங்கே நின்று கொண்டு இருக்கக்கூடிய என் தாய் தமிழ் உறவுகளை சிந்திச்சு பாருங்க. இந்த மண்ணை கடந்த 50 ஆண்டு காலமா அதிமுகவும் திமுகவும் தான் மாறி மாறி ஆட்சி பண்ணிருக்கா. இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு நல்லது செஞ்சிருந்தா ஏண்டா கூட்டணி? எதுக்கு பயப்படுற? தனியால நின்று இருக்கணும். ஐயா ஸ்டாலின் அவர்கள், உங்களை பார்த்து நாங்க கேட்கிறோம், பேரறிஞர் அண்ணா உங்களுக்கு கொள்கை வகுத்து கொடுக்கலையா? உங்க ஐயா கலைஞர் கருணாநிதி உங்களுக்கு கொள்கை வகுத்து கொடுக்கலையா? அந்த கொள்கைகளை சொல்லி நீ இந்த மக்களுக்கு நீ ஆண்ட போது என்ன நல்லது சொன்னேன்னு சொல்லி தனிச்சு தேர்தலில் நிக்க முடியாதா?
ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களே, உங்களுடைய ஆதர்ச புருஷன் எம்ஜி ராமச்சந்திரன் கொள்கை வகுத்து கொடுக்கலையா? அம்மா ஜெயலலிதா கொள்கை வகுத்து கொடுக்கலையா? 5 வருஷமா ஆண்டுட்டு இருக்கீங்களே, அந்த என்னென்ன நல்லதெல்லாம் மக்களுக்கு செஞ்சோம்னு சொல்லி தனிச்சு வந்து நிக்க முடியலையா? தனிச்சு நிக்கிறதுக்கு திராணியற்ற, கொள்கையற்ற, மக்களுக்கு எதையும் உருப்படியா செய்யாத நீங்கெல்லாம் எங்களுக்கு இனி தேவைப்படாது. நீங்களாம் எனக்கு இனிமே நீங்க தேவைப்பட மாட்டீங்க. சொன்ன என் தங்கச்சி, நான் மறந்து போயிட்டேன். பத்திரிகைக்காரன் வந்தவன் கேட்குறான், அம்மா இந்த கொடுங்கையூர்ல குப்பை மேடு கிடைக்காமா, அதை என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டான். இதே கேள்வியை சிட்டிங் எம்பி ஒருத்தர் இருக்காரு, வெங்கடேஷ் பாபு, அவர்கிட்ட கேட்டாங்க சமீபத்தில். இதே கேள்வியை கேட்டாங்க. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? அங்கிருந்து காற்று மாசுபடுகிற தூசெல்லாம் கிளம்பி வருது, அதை நாங்கள் ஒரு அதிகாரி குழுவை போட்டு நாங்கள் கண்காணித்துக் கொண்டிருக்கிறோங்க. டேய், குப்பை மேடு அங்க இருக்கக்கூடாது. குப்பை மேடு அங்க இருந்தா அந்த மக்களுக்கு கெடுதி. அந்த குப்பை மேட்டை அங்கிருந்து அகற்றணும் அப்படிங்கறதுதான் கேள்வி. அதிகாரிகளை போட்டு கண்காணிச்சா காத்துல போற மாச தடுத்து நிறுத்திடுவியா? நான் கேட்கிறேன். அங்க இருக்கக்கூடிய என் தாய்மார்களும் என் தங்கைமார்களும் நோயில சாகுறாங்க, புற்று நோயில செத்துக்கிட்டு இருக்காங்க. பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் நுரையீரல் நோயில சாகுறாங்க. நான் ஒரு படப்பிடிப்புக்கு லொகேஷன் பார்க்கறதுக்காக அங்க போயிருந்தேன். அந்த குப்பை தொட்டிக்கு உள்ள போனா ஒரு ஆள் உயரத்துக்கு ரோடு மாதிரி உள்ள போகுது. அப்படியே புகை பொங்கி புகையா எங்க இருந்து புகை வருதுன்னே தெரியல, புகை வந்துகிட்டே இருக்கு. உள்ள வந்து ஒரு 1000 நாய் நின்று எதையோ கடிச்சு தின்னுகிட்டு இருக்கு. அந்த குப்பை மேடு கிட்டத்தட்ட ஒரு 5 ஏக்கர் நிலத்துல இருக்கும்னு நினைக்கிறேன். 1 பணம் உயரத்துக்கு இருக்குது. மெட்ராஸ்ல இருக்கிற மொத்த குப்பையும் கொண்டாந்து கொடுங்கையூர்ல கொட்டி வச்சிருக்கான். ஆனால் இந்த வடசென்னை நாடாளுமன்றத்தில் உங்களிடம் வாக்கு கேட்டு வந்து நிற்கக்கூடிய என் தங்கை காளியம்மாள் என்ன சொன்னா தெரியுமா? திட்ட மேலாண்மை அப்படின்னா ஒரு வார்த்தை. திட்ட மேலாண்மை செய்வது குறித்து எங்களுக்கு தெரியும். அந்த குப்பையை எப்படி மறுசுழற்சி செய்ய வேண்டும் என்பது எங்களுக்கு தெரியும். அந்த குப்பையிலிருந்து உரம் தயாரித்து எப்படி விவசாயிகளுக்கு கொடுத்து அந்த குப்பையை அங்கிருந்து அழிச்சு ஒழிக்கணும்னு எங்களுக்கு தெரியும். அது நல்ல குப்பைகளை எப்படி பயன்படுத்தணும், கெட்ட குப்பையை எப்படி பயன்படுத்தணும்னு எங்களுக்கு தெரியும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி 5 நிமிஷத்துக்கு முன்னாடி டிவியில பேட்டியில சொன்னான். என் அன்பான தமிழ் உறவுகளை, அங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எது குறித்தும் தெரியாது. இப்ப இருக்கிற 5 வருஷமா இங்க எம்பியா இருந்தாரு ஒருத்தர், அவர் சொல்றாரு, பத்திரிகைக்காரங்க கூப்பிட்டு கேட்கிறாங்க, இந்த 5 வருஷத்துல நீங்க என்ன செஞ்சீங்கன்னு கேட்கறதுக்காக செல்போனை ஆஃப் பண்ணவர் இப்ப வரைக்கும் ஆன் பண்ணலையா? இப்ப வரைக்கும் ஆன் பண்ணல. என் தாய் தமிழ் உறவுகளை, இந்த கேடித்தனம் செய்கின்றவர்களை தான் நீங்க தொடர்ந்து திமுக 10 தடவை ஜெயிக்க வச்சிருக்கீங்க. அந்த பகுதியில் வட சென்னை அப்படிங்கிறது, இந்த மத்திய சென்னையும் தென் சென்னைக்காரனும் என்ன நினைக்கிறான்னா, இந்த சினிமாக்காரனுங்கெல்லாம் சொல்லி விட்டுறானுங்க. என்னென்ன வட சென்னைனாவே எல்லாரும் அருவாள் எடுத்து சுத்திட்டு இருக்கானுங்க, எல்லாரும் வந்து ரவுடிகளும் பொறுக்கிகளும் நிறைந்த பகுதி, ரொம்ப தூசும் துப்பட்டாவும் படிந்த அழுக்கு மனிதர்கள் வாழுகிற பகுதி வட சென்னை அப்படிங்கிற இமேஜை வந்து சினிமாக்காரன் உருவாக்கி வச்சிருக்கிறான். இங்க தென் சென்னையிலையும் வட சென்னையிலையும், தென் சென்னையில் இருக்கிறவனா என்ன நினைச்சிட்டு இருக்கான், எல்லாம் சிங்கப்பூர்ல இருக்கிறதா நினைச்சிட்டு இருக்கான். வட சென்னைக்கு போறதுனாவே அவனுங்கெல்லாம் ஐய அது என்னங்க நீங்க அப்படின்னு அவன் நினைச்சிட்டு இருக்கான். இதுக்கெல்லாம் யார் காரணம்? இதுக்கெல்லாம் யார் காரணம்? இந்த வட சென்னை மக்கள் தொடர்ச்சியாக ஏமாந்து ஏடிஎம்கேக்கு டிஎம்கேக்கு மாத்தி மாத்தி வாக்கு செலுத்திருக்கீங்க. கம்யூனிஸ்ட் கட்சியை கூட நம்பி வாக்கு செலுத்திருக்கீங்க. ஆனா அவர்கள் யாரும் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்யல. அன்பு நண்பர்களே, இந்த பாதாள சாக்கடை திட்டத்தை அவர்கள் இன்று வெறும் நினைச்சு பார்க்கல. குடிநீர்ல புழு வருது, குடிநீர்ல சாக்கடை வருது. எவனாவது சிந்தித்தானா? யாராவது சொன்னதை கேட்டானா? உங்களுக்காக வந்து நின்றானா? நிதி ஒதுக்கி கொடுக்கலையா அரசாங்கம்? ஒதுக்கி கொடுக்குது. ஆனா இவன் பதுக்கிக்கிறான், ஒதுக்கிக்கிறான். உங்களுக்கு நல்லது செய்யறது கிடையாது. ஆனால் என் தங்கை காளியம்மாள் அப்படி இருக்க மாட்டா, அப்படி இருக்க மாட்டா. ஒரு மக்கள் போராட்டம் நடக்குது இந்த இடத்துல அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? மக்களுக்கு அரசாங்கத்தோடு முரண்படுகிறது என்ற அர்த்தம். மக்களுக்கு அரசாங்கத்தோடு முரண்பட்டு வீதியில வந்து நின்று போராட்டம் நடத்துறாங்க அப்படின்னு சொன்னா யாரு வரணும்? முதல்ல மக்கள் பிரதிநிதி வரணும். ஆனா போலீஸ் தான் வர்றான். ஆனா யார் வர்றான்? போலீஸ் தான் வர்றான்.
ஆனால் நாம் தமிழர் பிள்ளைகள் தப்பை தவறி ஜெயிச்சு வந்துட்டோம். மக்கள் போராட்டங்கள் நடந்துச்சுன்னா ஏன் அந்த போராட்டம், எதுக்கு அந்த போராட்டம், என்ன முரண்பாடு என்று மக்கள் பிரதிநிதிகள் அங்க வருவாங்க. அவன் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தா சட்டமன்ற உறுப்பினர் வருவான், அவன் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தா நாடாளுமன்ற உறுப்பினர் வருவான். மக்களுக்கு சேவை செய்யறதுக்கு புடிங்கீங்களா உங்களை தேர்ந்தெடுத்து வச்சிருக்கிறோம். அது என்னது ஆட்டிக்கிட்டு அப்படியே கார்ல போறது கார்ல வர்றது. மக்கள் ஒரு இடத்துல போராடிட்டு இருந்தானா நீ அங்க வரணும்ல, என்ன பிரச்சனைன்னு கேட்கணும்ல. அதுக்கு தானே உன்னை செலக்ட் பண்ணிருக்கு, தேர்வு செஞ்சிருக்கு. நான் கேட்கிறேன், நல்லது செஞ்சிருந்தாங்கன்னா நாம் தமிழர் கட்சி இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் மிகப்பெரிய அளவில் வரவேற்பை பெற்றிருக்கு. நான் தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு என் தங்கை காளியம்மாளுக்காக சென்னை வந்திருக்கேன். அன்பு தோழர்களே, நாம் தமிழர் கட்சி மக்கள் மனதில் மிகப்பெரிய அளவில் இன்றைக்கு வளர்ந்து கொண்டு இருக்கிறது. ஏன்னு கேட்டீங்கன்னா மாத்தி 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 இந்த ஆளுகளுக்கு ஓட்டு போட்டாச்சு. அது நம்ம அணியா இருக்கிற நம்ம அன்புமணி ராமதாஸ், அவர் ரொம்ப ஒரு போற்றுதலுக்குரியவர். நம்மெல்லாம் அவரை மரியாதையோடு பார்க்கணும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் தான் இந்த ஏடிஎம்கே காரங்களை கரெக்டாக கணிச்சு சொன்னார். என்ன சொன்னார்? வெக்கம் கெட்டவர்கள் அப்படின்னாரு. ஓபிஎஸ்சி இபிஎஸ்சியும் பார்த்து சொன்னார், வெக்கம் கெட்டவர்கள், தன்மானம் இல்லாதவர்கள், தயார் நக்கியல் என்று சொன்னார். எவ்வளவு எவ்வளவு உண்மையை சொல்லியிருக்காரு. சரி, இந்த ஆள் என்னப்பா படிச்சவரு, மருத்துவம் படிச்சவரு, இந்தியாவினுடைய முதன்மை அமைச்சராக இருந்தவர், இவர் போய் இப்படி எல்லாம் பேசுறாரு அப்படின்னு நாங்கெல்லாம் கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தோம். நாம் தமிழர் தம்பிகள்லாம் என்ன அண்ணன், நம்ம அண்ணன் அன்புமணி ராமதாஸ் இப்படி எல்லாம் பேசிட்டாருன்னு. ஆனா அவர் பேசினதுல எந்த தப்புமே இல்லைன்னு இந்த இபிஎஸும் ஓபிஎஸும் நிரூபணம் செய்திருக்கிறார்கள். இன்றைக்கு அந்த எவன் தன்னை வெக்கம் கட்டவன் என்று சொன்னானோ, எவன் தன்னை தயார் நக்கி என்று சொன்னானோ, அவன் வீட்டுக்கு போய் அவன் வீட்டில் உட்கார்ந்து சாப்பிட்டு ஆமா ஆமா நாங்க அப்படியாப்பட்டவங்களா அப்படிங்கிறான். ஏண்டா ஏண்டா பக்கத்து வீட்டுக்காரன் நம்மளை ஒரு வார்த்தை கூட குறைச்சி சொல்லிட்டான்னா சாகுற வரைக்கும் அவன் பக்கம் தலை வச்சு படுப்போமா? சிந்திச்சு பாரு, சாகுற வரைக்கும் அவன் பக்கம் தலை வச்சு படுப்போமா? அப்ப என்ன இல்ல? கொள்கை இல்லை, என்ன இல்ல? கோட்பாடு இல்லை, திட்டம் இல்லை, ஒண்ணு இல்ல. கூட்டா சேர்ந்துட்டோம்னா ஜெயிச்சிடலாம், கொள்ளையடிச்சிடலாம்னு நினைக்கிறானுங்க. இதுல கொள்கையே இல்லாதது நம்ம ஐயா ராமதாஸ் ஐயாவும் அவர் பையன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தான். முத நாள் வரைக்கும் பேசின பேச்ச அப்படியே ஒரு பெரிய சாக்கு பை எடுத்து கட்டி தூக்கி பரல்ல வீசிட்டு அப்புறமா வேணும்னா எடுத்துக்கோ இல்லைன்னா அப்படியே விட்டுறலாம் அப்படின்ட்டு புதுசா ஃப்ரெஷ்ஷா காலைல எழுந்து ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து வாங்க வாங்க நீங்க தான் உத்தமர்கள் அப்படிங்கிறாங்க. சிந்திச்சு பாருங்க, யோசிச்சு பாருங்க. அதுல இந்த தொகுதியில விஜயகாந்த் கட்சி இந்த தொகுதியில் நிக்குது. யாரை வீழ்த்துறதுக்கு? என் தங்கச்சி காளியம்மா வீழ்த்துறதுக்கு விஜயகாந்த் கட்சி வந்து நிக்குது. நம்ம அந்த அம்மாவையும் பாராட்டணும். அவங்களும் நல்ல ஒரு உண்மை விளம்பி அக்கா பிரேமலதா அவர்களை நம்ம வந்து பாராட்டணும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்தியாங்கிற நாட்டை காப்பாத்துறதுக்கு இருக்கிற ஒரே ஆளு நரேந்திர மோடி. ஏன் அப்படின்னா அவர்தான் புல்வாமா தாக்குதலை மிக சரியாக திட்டமிட்டு செய்தார் அப்படின்னு சொல்றாயா. என்னையா கொடுமை. நான் தம்பிகளை கொஞ்சம் அசந்தீங்கன்னா அவ்வளவுதான். புல்வாமா தாக்குதலை நரேந்திர மோடி மிக சரியாக திட்டமிட்டு துல்லியமாக நிகழ்த்தி காட்டினார். ஆகவே அவர்தான் இந்த நாட்டை ஆள்வதற்கு சரியான பொருத்தமான ஆளுன்னு நம்ம தங்கச்சி காளியம்மாளை எதிர்த்து நிக்கிற கட்சி, எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்கிற கட்சி, முரச சின்னத்துல வாக்கு கேட்கிற கட்சி வந்து சொல்லுது. இந்த வெக்க கேட்ட போய் எங்க சொல்லுவீங்க? சிந்திப்பீங்களா மாட்டீங்களா சொல்லுங்க. அதே அம்மா இன்னைக்கு பேசியிருக்காங்க. என்ன பேசியிருக்காங்க? பெண்கள் வாழ்வதற்கு தகுதியற்ற பூமியாக இந்த பூமி மாறி போச்சு. எங்க அண்ணன் செந்தமிழன் சீமானை நீங்கள் ஆட்சி கட்டளையில் அமர்த்தவில்லை என்றால் இந்த மண்ணில் பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்காது. ஒரு பெண் யாரு? மதிப்புக்குரிய அக்கா பிரேமலதா. அவங்க மேடையில் ஏறி பேசும்போது சொல்றாங்க, இன்னும் எத்தனை கற்பழிப்பு நிகழ்வுகள் நடந்தாலும் பிரச்சனை இல்லை, ஆனா அதிமுகவுக்கு ஓட்டு போட்டுருங்கிறாங்க. என் அன்பான தாய் தமிழ் உறவுகளை, என் அக்காக்களை, என் தங்கைகளை, சின்னம்மா பெரியம்மா அத்தைமார்களை, ஒரு பெண் சொல்றாக்கா என்ன சொல்றா? இன்னும் எத்தனை பெண்கள் கற்பழிக்கப்பட்டாலும் பாலியல் தொல்லைக்கு உட்படுத்தப்பட்டாலும் கவலை இல்லை,
நீ அதிமுகவுக்கு ஓட்டு போடுங்கிறாங்க. நான் பொய்யெல்லாம் ஒன்றும் சொல்லலை. வாட்ஸ்அப்லாம் நாரி கிடக்கு பாருங்க. வாட்ஸ்அப்லாம் திறந்து பார்த்தீங்கன்னா நாருன்னு நாறுது. அன்பு தாய் தமிழ் உறவுகளை, எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான், புரட்சியாளர் அம்பேத்கர் பெண்கள் இன்றைக்கு இந்தியாவில் பெற்றிருக்கக்கூடிய அத்தனை உரிமைகளையும் பெற்றுக் கொடுத்தவன் புரட்சியாளர் அம்பேத்கர். அதுக்கப்புறமா இந்த இந்திய நிலப்பரப்புல பெண்கள் குறித்து சிந்தித்தவன் எல்லாம் வெறும் கோஷங்களை மட்டும்தான், கோட்பாடுகளை, முழக்கங்களை தான் முன்வைத்தான். சொல் அதுவே செயல் என்று இருக்கக்கூடிய அண்ணன் செந்தமிழன் சீமான் மட்டும்தான் தேர்தல் அரசியல்ல பெண்களுக்கு இன்றைக்கு சம உரிமை கொடுத்திருக்கிறான். இந்தியாவை ஆண்ட செல்வி ஜெயலலிதா பெண்களுக்கு சம உரிமை கொடுக்கவில்லை. இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய செல்வி மம்தா பானர்ஜி என்கின்ற பெண் பெண்களுக்கு சம உரிமை கொடுக்கவில்லை. இதே உத்தரப்பிரதேசத்தில் மாயாவதி வந்து ஆண்டாங்க. அவங்களும் பெண்கள் குறித்து சிந்திக்கவே இல்லை. ஆனால் என் அண்ணன் தமிழீழ தேசிய தலைவர் பிரபாகரன் பெண் விடுதலை இல்லையால் மண் விடுதலை இல்லை என்று பெண்களை சரிக்கு சமமா படையில வச்சு துப்பாக்கியை கொடுத்து இன்னைக்கு சிங்களம் சொல்றான். என்ன சொல்றான்? எங்களுக்கு அவமானம் என்ன அப்படின்னா, எங்களோடு எதிர்த்து போரிட்டது தமிழச்சிகள், எங்களை சுட்டுக் கொள்வது ஒரு பெண் என்று நினைக்கின்ற போது துவக்கை தூக்கி வீசிவிட்டு நாங்கள் தப்பித்து ஓடிவிட்டோம்னு சொல்றான். இன்னைக்கு சிங்களம் சொல்றான். அந்த அளவுக்கு பெண்களுக்கு தைரியம் கொடுத்து சம உரிமை கொடுத்து படை கட்டி போராடியவனின் தம்பி செந்தமிழன் சீமான் இந்த மண்ணில பெண்களுக்கு சரிபாதி கொடுத்திருக்கான். சிந்திச்சு பாருங்க என் தாய் தமிழ் உறவுகளை, சிந்திச்சு பாருங்க. நரேந்திர மோடி கொடுப்பாரா? ராகுல் காந்தி கொடுப்பாரா? கலைஞர் கருணாநிதி பையன் கொடுப்பாரா? கொடுப்பாரு. கலைஞர் இருக்கார, அவரை நினைச்சா பயங்கர கோபமும் ஆத்திரமும் வருது. ஏன் தெரியுமா? அவர் வந்து முத்தமிழ் அறிஞர், தமிழ்ல நிறைய படைப்புகளை செஞ்சவர். அவர் பையனை அரசியலுக்கு கொண்டு வராரு. ஏண்டா பார்த்து படிக்கிறதுக்கு கற்றுக் கொடுத்து தமிழ்ல படிக்க கற்றுக் கொடுத்து கூட்டு வர மாட்டியா நீ? நான் கேட்கிறேன். போய் சும்மா நிம்மதியா நீ பாட்டில் படுத்துக்கிட்டு இருக்க, தமிழ் படிக்க தெரியாதவனை பெற்று வளர்த்து விட்டுட்டு அவன் வந்து தடுமாறுறான், சனாதானம்னு சொல்ல தெரியல, பேப்பரை பார்த்து பார்த்து படிக்கிறான், தப்பு தப்பா படிச்சுக்கிட்டு இருக்கான். முத்தமிழ் அறிஞனுடைய பிள்ளை ஒரு தமிழ் அறிஞனாக இருக்க வேண்டாமா? பொறுக்கி ரவுடி போலவா இருப்பாய்? நான் கேட்கிறேன். தமிழ்நாட்டில் தமிழை அவங்க பயன்படுத்தினவங்க, தமிழ்நாட்டில் தமிழை பயன்படுத்தினவங்க, தமிழ் வாழ்க தமிழ் வாழ்கன்னு இந்த மண்ணில் 300 பேரு. இந்தி வந்தா தமிழ் மொழி என் தாய்மொழி செத்து போகும் உடம்புல எண்ணெயை ஊத்திக்கிட்டு செத்து போனவங்க 300 பேரு. அந்த 300 பேரோட சாம்பல்ல ஏறி நின்று அந்த சாம்பலை அள்ளி பூசிக்கிட்டு ஆட்சிக்கு வந்தவங்க திராவிட கட்சிகள். என்ன செஞ்சா வந்த உடனே அவெல்லாம் யாரும் தமிழன் இல்லை அப்படிங்கிற ஒரே காரணத்தினால என் தேசிய இன அடையாளத்தின் முதன்மை அடையாளமான என் தாய்மொழி தமிழை 2 தலைமுறை எழுத படிக்க தெரியாத தலைமுறை இன்னைக்கு உருவாக்கி வச்சுட்டானுங்க. 2 தலைமுறைக்கு தமிழ் எழுதவும் தெரியாது, படிக்கவும் தெரியாது. கலைஞர் கருணாநிதியின் பேரன்களுக்கு தமிழ்னா என்னன்னே தெரியாது. யோசிங்க. சட்டம் இயற்றுகின்ற இடத்திலும் அவர்கள் தான் இருந்தார்கள். இயற்றிய சட்டத்தை நடைமுறைப்படுத்துகிற இடத்திலும் அவர்கள் தான் இருந்தார்கள். எத்தனை வருஷமா? 50 வருஷமா அவன் தான் இருந்தான். சட்டம் போடுற இடத்துலையும் அவன் தான் இருந்தான், சட்டத்தை நடைமுறைப்படுத்துற இடத்துலையும் அவன் தான் இருந்தான். என் தாய் தமிழ் உறவுகளை, என் தாயை அவமதிப்பது போல என் தாய் தமிழை கல்வியில் இருந்து வெளியேற்றி விட்டார்கள். எல்லாரையும் ஆங்கிலமனுக்கு பிறந்த மாதிரி நம்ம பிள்ளையெல்லாம் ஆங்கிலம் பேச வச்சுட்டானுங்க. வச்சது யாரு? திமுக, அதிமுக, வேற யாருமே கிடையாது. இவங்க தான் ஆட்சி செஞ்சானுங்க. இந்தியாவில் நீ எந்த மாநிலத்திலையும் போய் பேருந்து பிடிச்சி இறங்கி வர முடியாது. ஏன்? அவ மாநிலத்தினுடைய மொழியில் இருக்க எண்ணூறுக்கல்ல அந்த எண்கள் எல்லாம் இருக்கும். தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஆங்கிலத்தில் இருக்கு. அன்பு நண்பர்களே, இதுக்கு யார் காரணம்? அதிமுக திமுக. நீ சீரழிஞ்சு போனதுக்கு யார் காரணம்? அதிமுக திமுக. வட சென்னையில காதால பாக்கடை அமைக்காததுக்கு யார் காரணம்? அதிமுக திமுக. வட சென்னையில ரோடு வசதி இல்லாததுக்கு யார் காரணம்? அதிமுக திமுக. வட சென்னையில கொசு கடிச்சு மக்கள் சாகிறதுக்கு யார் காரணம்? அதிமுக திமுக. ஏன் நீ சிந்திக்காம யார் செய்வான் அப்படிங்கறத அறியாம அவனுக்கு தான் மாத்தி மாத்தி நீ ஓட்டு போட்ட.
அவங்க தான் மாத்தி மாத்தி எம்பியா வந்தான். எவனாவது ஒருத்தனை நான் வடசென்னையில் நிறைய பேர் நண்பர்களை பார்த்து கேட்டேன், உங்க எம்பி என்னைக்காவது பார்த்துருக்கீங்களான்னு. யாருமே எம்பி ஆனதுக்கு அப்புறம் இன்னைக்கு வரைக்கும் பார்க்கலங்கிறான். நீங்க என் தங்கச்சி காளியம்மா எம்பி ஆக்கி நீங்க அனுப்புங்க, போன் நம்பர் எங்க பார்த்தாலும் எழுதி நாங்களே ஒட்டி வச்சிருவோம். பஸ் ஸ்டாண்டுக்கு பஸ் ஸ்டாண்டு எழுதி ஒட்டி வச்சிருவோம், காளியம்மாள் எம்பி, யார் வேணாலும் எப்போ வேணாலும் கூப்பிடலான்னு நாங்களே எழுதி மாட்டி விட்டுருவோம். நீங்க யார் வேணாலும் கூப்பிட்டு எப்போ வேணாலும் உங்க பிரச்சனையை சொல்லலாம். சொல்லவே தேவையில்லை. சொல்லணும்னு விரும்புனீங்கன்னா உங்க வீட்டு பிள்ளை எப்போ வேணாலும் வருவா. இதெல்லாம் நடக்கிற காரியமா? தமிழ்நாட்டில் இந்திய அரசியல்ல என் தங்கை காளியம்மாள் நாடாளுமன்ற வேட்பாளர் நிற்கிறாராம். இதெல்லாம் நடக்குமா? நான் கேட்கிறேன். அதிமுகவும் திமுகவும் மாத்தி மாத்தி கோடி கணக்கில் 1,75,000 கோடியை சுருட்டினவங்க ஆட்சி செய்யற இந்த நிலத்துல என் தங்கை காளியம்மாள் சாதாரண ஒரு குடும்பத்தில் இருந்து வந்தவ. அவ நாடாளுமன்ற வேட்பாளர் நிக்கிறதெல்லாம் கனவுல நினைச்சு பார்க்க முடியுமா? யோசிங்க. அதை சாத்தியப்படுத்தியவன் யாரு? இந்த மண்ணையும் இந்த மக்களையும் எவன் நேசிக்கின்றானோ அவன் சாத்தியப்படுத்தியிருக்கான். அவன் யாரு? எங்க அண்ணன் செந்தமிழன் சீமான் சாத்தியப்படுத்தி கொடுத்திருக்கான். மீனவர்கள் இருக்காங்களே, உங்களுக்கு ஒன்று தெரியுமா? உலகத்திலேயே ரொம்ப கஷ்டமான தொழிலில் நம்பர் 1 எதுனீங்கன்னா மீன் பிடிக்கிறது தான். இதுதான் உண்மை. உலகத்தில் ரொம்ப கஷ்டமான தொழில் எது அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒன்றில் வந்து மீன் பிடித்தல். இது இங்கே மட்டும் கிடையாது, உலகம் பூராவுமே. ஏன்னா அலை கடலுக்குள்ளே போய் எந்த இடத்துல ஆழத்தில் அது கிடக்குது அப்படின்னு தெரியாமல் அதை கணிச்சு அனுபவத்தில் வலையை வீசி அந்த மீனை பிடிச்சிக்கிட்டு அதில் கிடந்து தத்தளித்து தள்ளாடி வர்றது கஷ்டம் நண்பர்களே. ஆனால் ஒரு உண்மை என்ன தெரியுமா? இந்தியாவில் நம்ம தமிழ்நாட்டில் ஒரு உண்மை என்ன தெரியுமா? கடந்த 100 ஆண்டுகளுக்கு முன்பு எப்படி மீன் பிடிச்சானோ அப்படிதான்டா படுபாவிக இன்னைக்கு மீன் பிடிச்சிட்டு இருக்கான். there is no development. இவ்வளவு விஞ்ஞான யுகங்கிறான், இவ்வளவு வளர்ச்சி அடைஞ்சிருக்குங்கிறான், செல்ஃபி யுகங்கிறான், டிஜிட்டல் யுகங்கிறான். ஆனா 100 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி மீன் பிடிச்சானோ அப்படிதான்டா அன்னைக்கு மீன் பிடிச்சிட்டு இருக்கான் நம்ம மீனவன். எவ்வளவு கொடுமை! ஏதேனும் ஒரு பேர ஆபத்துக்குள்ள சிக்கிட்டான்னா உலகத்துல எல்லாம் பெரிய பெரிய டிவைசஸ் என்னென்னமோ கண்டுபிடிச்சு வச்சிருக்கான். மீனவர்களுக்குன்னே தனியா சேட்டலைட் விட்டுருக்கான். நம்ம சேட்டலைட் சிங்கம் இருக்காரு பாருங்க, நரேந்திர மோடி ஐயா. சேட்டலைட்ல இருந்தே நான் எதிரி விமானத்தை அடிச்சிட்டேன். டேய் மக்கள்கிட்ட நீ என்ன 5 வருஷமா செஞ்சேன்னு சொல்லி ஓட்டுக்கிறான்னா நான் சேட்டலைட்ல இருந்து இன்னொரு சேட்டலைட் அடிச்சிட்டேன். என்ன நினைச்சிட்டு இருக்கான்? சின்ன பிள்ளைங்க விளையாடுங்க பாருங்க கேமு, அதுன்னு நினைச்சிட்டேன். நீ அடியே அடிக்காம அதை பத்தி எங்களுக்கு என்னடா கவலை? என் ஊர்ல கொடுக்கையூர்ல குப்பைடா, அந்த குப்பையை அள்ளுவியா மாட்டியாங்கிறதா எனக்கு கவலை. நீ சேட்டலைட் விடாம போ. பாகிஸ்தான் ஒரு பிரதம மந்திரியா வந்திருக்கான், கிரிக்கெட் வீரன். அவன் ஒரே அடியில நரேந்திர மோடியை உலக அளவில் சாச்சு விட்டான். காரி திப்பிட்டான் மூஞ்சில. என்ன சொன்னான்? இவன் சண்டைக்கு வர்றேன், ஏய் நான் யார் தெரியுமா அப்படின்னு முஸ்தியை முடக்கிட்டு சண்டைக்கு போனபோது அவன் சொன்னான், இங்கே பாரு நான் மக்கள் பணத்தை மக்களுக்கு நல்லது செய்யறதுக்கு மட்டும்தான் பயன்படுத்தணும்னு நினைக்கிறேன், நான் சண்டை போடுறதுக்கு தான் வரமாட்டேன். இதெல்லாம் அயோக்கியத்தனம். சண்டை போட்டால் என்னடா நடக்கும் அப்படின்னு கேட்டான் பாருங்க. உலகம் பூரா எந்திரிச்சு கை தட்டிட்டான். சூப்பர், அருமை அருமை அப்படின்னு. நரேந்திர மோடி வெக்கி தலை குனிந்து அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு நிற்கின்றார் அன்பு தமிழ் சொந்தங்களை. அதனால நான் சொல்றேன், வட சென்னைக்கு ஒரு விடிவு காலம் வரணும் அப்படின்னு சொன்னா ஒரு ஆழ்ந்த அறிவும் சமூகம் குறித்த அக்கறையும் கொண்ட விஞ்ஞான அறிவும் ஆற்றலும் பெற்ற என் தங்கை காளியம்மாளுக்கு நீங்கள் விவசாய சின்னத்தில் வாக்களித்து அவரை நாடாளுமன்றத்துக்கு அனுப்புங்க. அண்ணன் செந்தமிழன் சீமான் சொல்றது மாதிரி தப்பி தவறி யாராவது ஒருத்தன் ஜெயிச்சுட்டான், டேய் 40 பேர்ல எவனாவது ஒருத்தன் ஜெயிச்சான், இந்தியாவினுடைய இதயத்தில் நின்று நாடாளுமன்றத்தை சிதைக்காம விட மாட்டோம்டா. என்ன நினைச்சிட்டு இருக்க? யாரு? நான் கேட்கிறேன், யாரு? ஐயா கண்ணு நினைச்சியாங்களா? ஐயா கண்ணு நினைச்சியாங்களா? அம்மனமா ஓட விட்டான்டா மோடி அவனை. ஐயா கண்ணு அம்மனமா ஓட விட்டவன் இன்னைக்கு போய் அவன் காலை கழுவி குடிச்சு விட்டு நான் எதிர்த்து போட்டியிட மாட்டேன்னு சொல்லிட்டு அங்க கையை தூக்கிட்டு வர்றான். தமிழன் நினைச்சு உண்மையாவே நான் இந்த மேடைக்கு முதல்ல நேற்று திண்டுக்கல் மேடை வரைக்கும் அந்த புகழ்ந்து பேசிட்டு இருந்தேன்.
உண்மையாகவே வெட்கப்படுகிறேன், அவமானப்படுகிறேன். என் தாய் தமிழ் உறவுகளை, உங்கள் வீட்டு பிள்ளை என் தங்கை காளியம்மாளுக்கு வாக்களித்து நீங்க ஜெயிக்க வைங்க. பாராளுமன்றத்தை உங்களுடைய அனைத்து பிரச்சனைகளுக்காகவும் பாராளுமன்றத்தில் பேசுவா. இப்படி ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரை நாம் இதுவரையும் பெற்றது இல்லையே என்று இந்த தொகுதி மக்கள் நினைக்கின்ற அளவுக்கு என் தங்கை பாடாற்றுவாள் உங்களுக்காக என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.